பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப சிந்திக்க வைக்கிற வீடியோ. நீங்கள் எந்த அளவுக்கு இதை நீங்கள் உள்வாங்கி அதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா? யார் கடவுள்? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதாவது பார்த்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பார்க்கல அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏன் யார் கடவுள் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மாவை மேன்மைப்படுத்தும் அனைத்து செயலும் ஆன்மீகம். அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிதல் ஏற்பட நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இன்புட்ஸாக சேருங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு பல டைமென்ஷனில் விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது அது நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு நடக்கிறோங்க. இதே லக்கேஜ் இல்லாமல் நடக்கிறோம். அப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு நடக்கும்போது அந்த ஸ்பீடு கண்டிப்பாக கம்மியாகுங்க. லக்கேஜ் இல்லாமல் நடக்கிறத விட லக்கேஜ் எடுத்துகிட்டு நடக்கும்போது கண்டிப்பாக ஸ்பீடு கம்மியாகும். இன்னும் லக்கேஜ் அதிகமாகும் போது இன்னும் ஸ்பீடு கம்மியாகும். ரொம்ப ஓவர் லக்கேஜ் நகரவே முடியாது. இது நம்ம எல்லாத்துக்கும் உணர்ந்த உண்மை. இப்போ நம்ம சன்னிலிருந்து 3வது பிளானட் எர்த் பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. இந்த பூமி தன்னை சுத்திக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுக்குதுங்க. இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா இப்போ கம்பேர் பண்ணுறத விட ஜனத்தொகை பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் அப்போ 2 மணி நேரத்தில் சுற்றிச்சு. இப்போ பாப்புலேஷன் அதிகமாக தான் இந்த 24 ஹவர்ஸ் ஆச்சு. இன்னும் பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா இன்னும் அது அதிகமாகும். ஒரு வாரம் பகல், ஒரு வாரம் இரவு, அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. அன்னைக்கு என்ன ரூலோ இன்றைக்கும் அதே தான், என்னைக்கும் அதே தான். கடவுள் படைத்த படைப்பில் அந்த ரூல்ஸுங்கிறது என்றைக்கும் மாறாதுங்க. இப்போ பாப்புலேஷன் அதிகமாக அந்த பாரம் அதிகமாகிட்டு தான் போகுது. இன்புட்ஸ் என்ன மாறினாலும் அவுட்புட் ஒன்றே ஒன்று தான். 24 மணி நேரத்தில் சுற்றணும். அதே டைமில் அந்த நகர்றது நமக்கு தெரியாமல் நகரணும். இப்போ நம்ம நிலையாக இருக்குதுங்கிறத நம்பி தான் நம்ம சம்பாதிக்கிறதுல ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம். அதில் பில்டிங்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டுறோம். ஷாப்பிங் மால் போகிறோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அங்கே போனால் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பி தான் போகிறோம். அது 7 மாடி 8 மாடி இருக்குது. அப்போ அதெல்லாம் நிலையாக இருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை ஆழமாக நம்ம மனசில் இருக்குது. அந்த அளவுக்கு நம்பிக்கை விதைக்கிற அளவுக்கு அது நகராமல் இருக்குதுங்கிற அளவுக்கு நம்பிக்கை விதைக்கிற அளவுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. அதே இது மாதிரி டியூ டு சடன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் கவுண்ட் ஒரு ஜர்க் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படி நடக்காது. இருந்தாலும் அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம பார்த்துக்கிற அளவுக்கு அந்த ரூல்ஸை கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டா அதோட சோர்ஸ்ன்னு பார்த்தா மரங்கள், சீ லெவலுக்கு கீழே இருக்கிற சில பிளான்ஸ், ஜீவராசிகள், அதான் அப்படி ஆக்சிஜன் வர்றதுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ அந்த ஆக்சிஜனோட அந்த அட்மாஸ்பியரில் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21%, நாட் எக்ஸாக்ட்லி 21%, அந்த லெஸ் தேன் 21% தான். ஆல்மோஸ்ட் 21 எடுத்துக்கலாம். 78% நைட்ரஜன், மிச்சம் இருக்கிறது தான் மற்றதெல்லாம். அப்போ இந்த ப்ரொப்போர்ஷன், இந்த காம்போசிஷனை யார் டிசைன் பண்ணா? யார் டிசைன் பண்ணால் அது யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறா? த்ரூ அவுட் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? இப்போ பிளெயின் சர்ஃபேஸில் இதோ ஒரு மலை ஹில்லு மேலே போகிறோம், இல்லை சீ லெவலுக்கு கீழே, அது வேறு. பிளெயின் சர்ஃபேஸில் எங்கே போனாலும் நம்ம ஆக்சிஜன் அங்கே இருக்குதா? நம்ம போய் 2 நாள் தங்க போகிறோம், இன்னும் 2 மணி நேரம் இங்கே இருக்க போகிறோம், ஆக்சிஜன் கிடைச்சிட்டு இருக்குமா? அது அப்படி கிடைக்கலன்னா நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்ன? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம போகிறது பிளான் பண்ணுறோம், அங்கே போகிறோம், நம்ம கடமையை முடிக்கிறோம், இல்லை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வர்றோம். அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிரோடு வாழ முடியுங்களா? அப்போ அது எப்படி மெயின்டைன் ஆகுது? இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது?
இதெல்லாம் வந்து சரி, இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸு அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ சன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூரிய ஒளி இல்லாமல் நம்ம வாழ முடியாது இல்லைங்களா? எந்த ஜீவராசியுமே இருக்க முடியாது. அந்த வெப்பமும் அந்த சன் ரேஸும் எப்படி வந்து வருது, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் வந்து அந்த ப்ரெஷரில் ஃபியூஸ் ஆகி ஹீலியமாக இருக்குது, அது வெளிச்சம் வெப்பத்தை கொடுக்குது. இப்போ அந்த ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து அந்த இடத்துக்கு யார் கொடுக்குறா? அது கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்குது. எப்படி இப்போ நமக்கு நைட்னால யூஎஸில் பகல், அப்போ த்ரூ அவுட் அது வந்து அது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இல்லை, எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது? இப்போ நம்ம செம்மண் கிடைக்கல, அதனால செங்கல் வந்து உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதனால் ஃப்ளையாஸ்க்கெல்லாம் மாறிக்கிங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை, அது வந்து ஐடிசி இன்டெஃபினட் க்ளோஸ் மாதிரி வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாதம் தெரியாது. ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் வந்தால் தான் வந்து அந்த வெளிச்சமும் வெப்பமும் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுதுங்களா சூரியன். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு தமாசா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஆழமான சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸை வந்து யார் வந்து மெயின்டைன் பண்றா? அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து அந்த இடத்துக்கு வருது, அந்த ப்ரெஷர் எப்படி அங்கே அந்த இடத்துல இதாகுது, ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து ஒரு யாருமே வந்து அந்த இது இல்லாமல் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கு கடவுள். சாஃப்ட்வேர்லாம் வந்து இந்த 2000 தான் வந்து நம்ம அந்த ஆட்டோமேஷன் அதை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட ஆரம்பித்தோம். இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டோமேட் ஆகிருக்கு. உன்னோட அவுட்புட் தான் இன்னோட இன்புட்டு. அது எல்லாமே ப்ராப்பராக வந்து அது மேனுஃபேக்சர் அந்த அந்த நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உற்பத்தி ஆகுதுங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அது வந்து அதோட கடமையை செஞ்சுட்டு இருக்குது கரெக்டாக, மோர் ப்ரிசைஸ்டாக அக்யூரேட்டாக, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்கிறனால தான் நம்ம பிரச்சனையை பற்றி மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஆக்சிஜன் வந்து எங்கே போனால் கிடைக்கும், என்ன ஏது, இந்த மாதிரிலாம் ஒரு பதட்ட நிலைமை இருந்தால் நம்ம எப்படி வந்து நம்ம வாழ முடியும்? கொரோனா வந்த டைமில் நம்ம எப்படி, நம்ம மனநிலை எப்படி இருந்ததுங்க? உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி அந்த சன்னுங்கிறது வந்து அது கரெக்டாக ப்ராப்பராக நடந்துட்டு இருக்குது. எல்லாமே கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உயிரோடையே வாழ முடியாது. பூமி வந்து நிலையாக இருக்குதுன்னு நம்பி தான் நம்ம சம்பாதிக்கிற காசில் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது மேலே பில்டிங் கட்டுறோம். அப்போ இந்த நிலையில்லாத தன்மை வந்து இல்லாமல் நமக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம பிரச்சனையை மட்டும் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்காக வருத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ இதை பற்றிலாம் நம்ம சிந்திக்க அப்போ நமக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடச்சிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெனிஃபிட் ஆகிறது நம்ம. அப்போ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். இந்த இயற்கையோட சுழற்சி நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்போ அந்த மாதிரி பார்த்து எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ பக்கா ஆட்டோமேஷன், இப்போ இல்லை இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் இது அப்படியே ரெகுலராக நடந்துட்டு இருக்கும், எந்த பிசுறும் இல்லாமல். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஒவ்வொன்றும் அதோட வந்து இதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. அந்த பூமி இப்போங்கிறது மட்டும் இல்லைங்க, எல்லா பிளானட்ஸும் வந்து அதோட பாத்தில் அது வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. அந்த ஸ்பீடு கரெக்டாக போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜனனம் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி மரணம் ஏற்படுது. அப்போ அந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸை யார் வந்து உருவாக்குனா, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தா, அதுக்கு கைட்லைன், சரி இந்த லிமிட்டுக்கு மேலே மாறினா இதை பண்ணு அப்படின்னு வந்து யார் சொன்னா? நிறைய கேள்வி வந்து கேட்டோம்னா நமக்கு பதில் இல்லைங்க. ஆனால் பதில் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனால் இது இல்லை, தெரியாத அளவுக்கு அது நம்மளை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கடவுள் இத்தனைய பார்த்து பண்ணின கடவுளுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? கடவுளுக்கு இதை நான் பண்ணேன் அதை பண்ணேன்னு நினைக்கிறதே அகங்காரம் இல்லைங்களா? அப்போ கடவுள் என்ன சொல்லுது? அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணு. அதுவும் அந்த ஈகோவில் சொல்கிறது, நான் படைச்ச ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்ல. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால், ஏன் ஃபாலோ பண்ண, இந்த பிரபஞ்சம் வந்து எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கும் பல மடங்கு. அப்போ நீ நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, அந்த நல்லதை மட்டுமே கொடுங்க. நல்லதை மட்டும் கொடுத்தா நல்லது மட்டுமே அது திருப்பி கிடைக்கும். அந்த ஒரு சூழலை ஏற்படுத்துங்க. அவ்வளோதான் சொல்லுது. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் வலிக்குது, அது மற்றவங்களுக்கும் வலிக்கலாம் அப்படின்னு ஒரு புரிதல். என்கிட்ட இப்படி பேசினாதான் பிடிக்கும்,
இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் பிடிக்காது, ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டால் பிடிக்காது அப்படின்னா நம்ம அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம அதை பண்ணுறோங்களா? நமக்கு ஒரு ரூல், மற்றவங்களுக்கு ஒரு ரூல்னு இல்லை, எல்லாத்துக்கும் வந்து ஒரே ரூல், எல்லாத்தையும் நம்ம மதிப்போம், எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம். இப்போ இது எல்லாமே இல்லாமல் வேற ஒரு இது போயிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் எதையுமே மதிக்காமல் நடந்துட்டு நம்ம வந்து அந்த சாப்டருக்குள்ளேயே போக வேண்டாங்க. ஏன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அது ஜென்ம ஜென்மமாக அது பல கால்குலேஷன் இருக்கும். யார் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு, நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நமக்கு எதுவும் திருப்பி வராமல் இருக்கணும்னா நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அது வராமல் இருக்கும். சரி, முன்னாடி நடந்துருச்சு, இனி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம கொண்டு போகலாம். அதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நடக்கும்போது நமக்கு வர்ற கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேண்டாம். இது சாதாரண விஷயம்தாங்க. அந்த மாதிரி வந்து விஷயங்களை நம்ம வந்து புரிய நம்மளை நம்ம வந்து செதுக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம வந்து நல்லதை மட்டும்தான் கொடுப்போம். அப்போ நல்லதை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்துறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிந்திக்கிற விதம் தாங்க நம்மளை வந்து மாற்றும். நமக்கு வந்து நம்மளை ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து ஒரு பேசும்போதோ ஒரு செயல்படுத்தும் போதோ ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு, சரி இது நமக்காக பண்ணுறோம், நமக்காக யாரோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வர 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 அதிகமாக ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்துருங்க. சரி, நம்ம இப்படி நடக்கலாம், சரி இந்த மாதிரி நடக்கலாம், எல்லாம் வந்து ஒன்று தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம மதிப்போம், நல்ல வாழ்க்கையை வாழ்வோம், நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஏற்படணுங்க. அப்போ அந்த புரிதல் தான் நமக்கு வந்து அந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கும். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணுறோம், கடவுளுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னா இப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து எத்தனையோ வருஷமாக சேர்ந்து எத்தனை உழைப்பை போட்டு கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்களே, அந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வைக்கிறாங்களா, அதெல்லாம் சாமிக்கு பண்ணுறது இல்லைன்னா அது தாத்பரியமே வேறங்க. அதை பற்றி நம்ம என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு என் நன்றிங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.